நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SBS Mukonam Sun Oil. அது இது எது நியூட்டன் விதிக்கும் தலை விதிக்கும் என்ன வித்தியாசம்னு யாருக்காவது தெரியுமா? மேலே தூக்கி போடுற பொருள் கீழே விழுந்தா அது நியூட்டன் விதி. உங்க பொண்டாட்டி கோவத்தில் எதையாவது தூக்கி போட்டு அது உங்க மேலே வந்து உந்தா அதுதான் தலை விதி. நம்ம ப்ரோக்ராமோட தலைவிதி என்னன்னா, வாரம் வாரம் நான் வரணும் இல்லையோ 3 கெஸ்ட் கண்டிப்பா வந்தே ஆகணும். அதுக்காக கையில காலில் ஊந்து 3 ஃபேண்டாஸ்டிக் கெஸ்ட்டை நம்ம இந்த வாரமும் கூட்டு வந்திருக்கோம். அவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி நம்ம நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். 3 பேரையும் ஒட்டு மொத்தமாக நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம சுப்புராஜ் அவர்கள் இருக்காரு. சுப்புராஜ் சார் வணக்கம். 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 அது என்ன வணக்கம் சொல்லும்போது விட்டு வாய் வண்ணாரப்பட்ட வரைக்கும் போகுது. அப்படித்தான் இருக்கும். ஓகே சுப்புராஜ் சார் சொல்லுங்கள், முதல் சினிமா அனுபவம் இல்லை மேடை அனுபவம் எப்படி நடிக்க வந்தீங்க? நான் நடிக்க வந்ததை விட சினிமாவில் உதவி இயக்குனரை டேரக்டர் ஆகிறதுக்கு வந்தேன். கடைசியில் ராஜ்கிரண் சார்கிட்ட அசோசியேட்டாக இருந்துட்டு அதுக்கு பிறகு வடிவேல் கூட நடிக்க ஆரம்பிச்சு. எந்த படம் ஃபர்ஸ்ட் படம்? நிறைய படம் நடித்ததுனால எந்த படமும் தெரிய மாட்டேங்குது. நான் மாணிக்கம் படத்துலாம் பெரிய கேரக்டர் பண்ணேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி பிரியம் படத்துலலாம் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வடிவேல்கிட்ட 120 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட் சூப்பர். வடிவேல் சாரை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்? வடிவேல் மிகச்சிறந்தமான ஒரு நடிகர். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் என்றனா காமெடி நடிகர் என்று சொன்னால் வடிவேல் தான். ஏன்னா நல்ல சென்ஸ் உள்ள ஆள், எதாக இருந்தாலும் நம்ம சொல்லிடுறத கேட்டுக்கிற ஆள், அற்புதமான ஒரு நடிகர். ஓகே, என்னென்னலாம் பண்ணுவார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வடிவேல் சார்? இப்போ நாங்களாம் நடிக்கிறோம்னா அவர் யார் கதை சொன்னாலும் சரி, சீன் சொன்னாலும் ஃபுல்லாக அவர் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது. இப்படி பண்ணு இப்படி பண்ணு. அது எங்கள் குரூப்பு பார்த்தீங்கன்னா வடிவேல் மாதிரியே எல்லாருமே செய்வோம். என்னப்பா நீ பேசு, இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி பேசு, இப்படி பேசுனா இப்படி பேசுனா எல்லாரும் வேலை வாங்குறது நல்லா பா அப்படியே சண்டை போடுவான். இருப்பா சொல்றல ஓம்பாடி கோவிச்சுக்கிற சொல்லும். நாங்கள் அந்த மாதிரி ஒரு இது. நீங்கள் நடித்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக்? சாரா பாம்பு மதுரை மலையில் ஒரு டைலாக் தான். பேர் என்ன அனிமல் பேராக வச்சிருப்பாப்ல. மாட்டுரவி, பூனகுமார், உன் பேர் என்ன சாரா பாம்புன்னு சொல்லு. என்னை மட்டும்தான் லுக்கு பண்ணுவார். அப்புறம் எல்லாமே அவன் செய்வார். மண்டையை பிடிச்சி கண்டுடுவார். 1 லட்சம் கொடுக்கல 2 லட்சம் டவன் ப்ளீஸ். லைட்டர் ஆஃப் பண்ணுங்கப்பா. வெரி குட் வெரி குட். லெட்ஸ் வெல்கம் சூப்பராஜ். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் விஜய் கணேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, எங்களுக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அவரோட சித்தப்பாவா நீங்க? இல்ல அவரோட ஒன்னோட சித்தப்பா. விட்டதுக்கே மேல எல்லாம் விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் சோறு போடுது. குழம்பு இந்த சைட்ல இருக்கிறது கூட்டு புரிய பின்னாடி. ஓகே விஜய் கணேஷ் சொல்லுங்க, உங்களுடைய சினிமா அனுபவம் இல்ல மேடை அனுபவம், எப்படி நடிக்க வந்தீங்க? சொன்னா ஆச்சரியப்படாதீங்க, ஒன்றும் ஷாக் ஆகிடாதீங்க. நான் காமெடி நடிக்க வரல. அதான் நான் பார்த்து ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். ஹீரோவா நடிக்கணும்னு வந்தேன். முதல்ல சொன்ன ஷாக் ஆகாதீங்கன்னு சொன்னேன். ஹீரோல எந்த ஹீரோ? ஆன்டி ஹீரோவா? நான் நீங்க இப்ப பாக்குறீங்க என் தலைய, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்களே மயங்குறீங்க. ஏன் மேல நமிதா போட்டோ ஒட்டி வச்சிருப்பீங்களா? ஹீரோ நடிக்கணும்னு வந்தேன். ஸ்டூடெண்டாக நடித்தேன் நிறைய படங்களில், வாய்ப்பு கிடைக்கல. சரி, ஒருத்தர் சொன்னார் வில்லனா நடிங்க அப்படின்னாரு. அது உடம்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி சேர்த்தனேன். அப்புறம் குள்ளனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காமெடி தெரியும். ஒய்ஜி மாதிரி தான் என்னை முதல்ல காமெடி நாக்கினார். மீசை வச்சுருப்பேன் நிறையா. தெரியும், மீசை எடுத்துட்டு வாயானாரு. சார் இது வச்சு தான் சார் பொழப்பு ஓடுது, கெடுத்துப்படாங்க அப்படின்னு. ஓ எடுத்துட்டு வாயா அப்படின்னாரு. ஏன்னா அவர் மீசை இல்லைங்களா? எடுத்துட்டு வந்தாலும் சிரிச்சாரு. நல்லா நீ காமெடி பீஸியா, உன் மீசை வச்சுட்டு மறைச்சிக்கிட்டு இருக்க எல்லாரையும். அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு காமெடிஷன் நடிக்க வச்ச சீரியல்ல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வைப்பு சோறு போட மாட்டேன்ட்டான். ஏன் பொழக்கிற அந்த மீசை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதையும் எடுத்துட வேண்டிய. இப்போ என்ன வேலை கிடைக்கும் உனக்கு அப்படி? சார் ஒரு பொய் சொல்கிறேன். அப்போல்லாம் கல்யாணம் ஆகலை. யாரு சொன்னது? சே, கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க நான் காமெடி நடிச்சேன். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் கடந்து வந்து புத்தம்புது போன ஒரு படம். அங்கே தான் முதல்ல வடிவேல் சார் கூட நடித்தேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீனில், இவர் காம்பினேஷன்லாம் அந்த சீன் நடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 70 படத்துக்கு மேலே அவர் கூட நடிச்சிருக்கேன்.
கூட இருக்கும். இன்னைக்கு இங்கே நிற்கிறது காரணம் அவர் தான். அது மறக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் வடிவேல் சாரை மறக்க முடியும். உட்காந்துட்டே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்லாம் சொல்றேன். வெரி குட் வெரி குட். லெட்ஸ் வெல்கம் விஜய் கணேஷ் அவர்கள். அடுத்ததாக சிசர் மனோகர் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, அது என்ன சிசர் மனோகர்? அப்போ வந்து எங்கள் அண்ணன் வீடு பக்கத்தில் மதுரை டி நகரில் கிருஷ்ணன் தேட்டர் பின்னாடி அங்கே தான் இருந்தேன். அங்கே சினிமா சம்மந்தப்பட்ட புடச்சொல்ல வளர்த்துற குப்புசாமி எங்கள் சொந்தக்காரர். அவர் வந்து புடச்சல் சீஃப். அவர் பாக்கியராஜ் கம்பெனிலாம். அவர் வந்து அந்த மாடியில் 5-6 பேர் எல்லாம் கொடுத்துன்னு வந்தாங்க. அப்போ நான் வந்து சின்ன பையன் வழிட்டு வந்து நைட்டு வந்து எல்லாம் அவங்க சினிமா கதையெல்லாம் பேசிட்டு போது அவங்க சினிமா கட்டிட்டு இருப்பேன். அப்போலாம் வந்து ரோஹிணி லாட்சில் தான் சினிமா கம்பெனியாக வருவாங்க. பணத்தில் ஒரு ரூம் போட்டு படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 5000 ரூபாய்க்கு தீபாவளி வந்து துணி எடுத்தாங்க. சரி இவங்க சொன்னாங்க ரோஹிணி லாட்சில் வந்து ஏன்னா அங்கே வந்து எல்லா சினிமா கம்பெனியில் இருக்குது மொத்தமாக எடுத்துருவாங்கன்னு மொத்தம் போனேன். அந்த துணியை கொண்டு 5000 ரூபா துணியை கொண்டாந்து ரோஹிணி லாட்சில் கொடுத்தாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு தீபாவளி போயிட்டாங்க. போனவங்க தான் அந்த துணி காசை வசூலிக்க வந்தவங்க தாங்க நான். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி பணமும் வசூலிக்க முடியாமல் நம்ம எங்கேயும் வேலைக்கு போகாமல் திக்கு தெரிஞ்சு இவங்கள்ட்டே பாத்திரம் வேலைக்கு போனேன். யாராட்ட துணி கொடுத்தனோ அவங்க சைட்லேயே பாத்திரம் வேலைக்கு போய் அப்படியே வந்து ஆஃபீஸ் பாயாக இருந்து, அதாவது இந்த சினிமாவில் இருக்க 24 கிளாப்பில் நான் வேலை பார்க்காத ஸ்டச்சப்லேருந்து ஜெயபிரதா டச்சப்லேருந்து நான் கேமரா ஜியா ஒன்றாதன் கேமரா ஸ்டாண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து லைட் மேன்லேருந்து பூ வேலையிலேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எச்சப்படுகள் நான் பார்க்காத வேலையே இல்லை. 24 கிளாப்லேயும் வேலை பார்த்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து. அந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் வேலை அகத்திய சார், சேரன் சார் எல்லாரும் என்னோட அந்த காலத்து ரூம்மேட்ஸ். என்னோட ரூமில் தான் வந்து கதையெல்லாம் பண்ணுவாங்க. சேரன் சார், அகத்திய சார் இவங்களாம். அதுவும் அகத்தி சாரே வந்து கோகுல சீத படத்தில் என்னை பழனிசாமி இருந்த சிசர் மனோகரை அடிக்க வச்சு இன்னைக்கு கவிதாலய நிறுவனத்தில் பாலசந்திரையா தான் எனக்கு துள்ளி இருந்த காலத்தில் சரிங்கடா சரிங்க 3 வருஷம் இன்னும் 3 வருஷம் பூமாதி பழக்கப்படுற வருஷம் ஃபேமஸ் ஆகி அது கோகுல சீதில் ஃபேமஸ் ஆகி எனக்கு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கணும். அகத்திய சார், டைரக்டர் பாலசேகர சார், பாலச்சந்திரையா இவங்க தான் காரணம். அதாவது பழனிசாமியாக இருந்தானா சிசர் மனோகர் அந்த இடத்துல உட்காந்துக்கணும் அவங்க தான். வெரி குட் வெரி குட். ஒரு சின்ன சீரட்டுக்காக இவ்வளவு கதை சார். இவ்வளோ கதையா அப்பா நீங்க பேசும்போது நடுவில் பிரேக்கே போட முடியாது. அதாவது இந்த தேஞ்ச சீடியை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு ஷின்னு போகும் தெரியுமா, நிறுத்தவே முடியாது. அதை என்ன பட்டன் எடுத்தாலும் நிறுத்தவே முடியாது. அந்த வேகத்தில் பேசுறீங்க. அதான் எப்படி வந்து சொல்ல வேணாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் சிசர் மனோகர் சார். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக, குறிப்பாக உங்களை மாதிரி அழகா இருக்கிறவங்களும் ஊக்கப்படுத்துவதற்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு கொடுப்போம். அதை தொடர்ந்து 1000 பாயிண்ட்ஸ் ஆளுக்கு. ஓகேவா? அதை வந்து கட்டி காப்பாற்றிக்கணும். ஒவ்வொரு தடவை நீங்கள் தோக்கும் போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? 3 பேர் வருவாங்க. வந்து யார் கண்டுபிடிக்கிறது? இவன் நீங்கள் சொல்லுங்க பாப்பா. அதே தான், இது அவர் சொன்னதே தான். ஓகே, குரூப்ல டூப் ரவுண்ட் விளையாட போகிறோம். 3 பேர் வருவாங்க. 3 பேரும் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அதே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, ஒரே வேலையை செய்வாங்க. அதில் ஒருத்தவன் களவாணி பையன் டூப். அதை கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் அது ஏன் ரொம்ப டெரரா சொல்றீங்க? ஆமா, உங்களை பார்த்த உடனே அந்த ஸ்ட்ரெஸ் ஆரப்பாம் அப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஓகே, ஸோ குரூப்ல டூப் ரவுண்ட்ல இவங்க 3 பேரை கன்ஃபியூஸ் பண்ண போறவங்க யாரு அப்படி லிஃப்ட் திறந்து பார்க்க. வணக்கம். ஏன் வந்தவங்களை பயமுத்துறீங்க? விஜய் கணேஷ் சொல்லுங்க, அவங்களை பார்த்தா என்ன வேலை செய்யற மாதிரி இருக்கு? அதான் பூ எம்ப்ராய்டரி சார். ஓகே, வெரி குட். எம்ப்ராய்டரி பண்றவங்க கரெக்டான ஒரு பதில். இவங்க 3 பேர்ல யார் டூப்பு அப்படின்றத நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 15 செகண்ட் தருவோம். அதுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை அழுத்துறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டூப்பை லாக் பண்ண போறாங்க. ஓகேவா? உங்களுக்கான 15 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். முதல்ல பஸ்ஸரை அழுத்தியது நமது சார பாம்பு. ஆளை பார்க்கும்போது எல்லாம் வெயிட்டா தெரியுது. ஆளை பார்த்தா வெயிட்டா இருக்குதா? அது 2 பேரும் பயங்கர வெயிட்டா. கண்ணு மாலை கண்ணு வெயிட்டா இருக்கும். இங்க நிக்கிறாங்க, அவங்கள பார்த்து வெயிட். அது 2 பேரும் பயங்கர வெயிட்டா. மாலை கண்ணு மேல ஓர கண்ணா இருக்கு. ஓகே, நம்ம சார பாம்பு அவர்கள் ஏவை வந்து லாக் பண்ணிருக்காரு. ஓகே, நம்ம சிசர் மனோகர் அவர்கள் தான் 2வது பஸ்ஸரை அழுத்தினாரு. யார டூப்னு லாக் பண்ண? சார் நான் ஏ தான் கணிச்சு படிச்சிருந்தேன். இவர் ஏ சொன்னதால சி. எதனால சி? நல்லா இருக்காங்களே தெளிவா. நல்லா தெளிவா இருந்தா டூப் ஆகுங்க. ஆமா. ஓகே, நம்ம சிசர் மனோகர் அவர்களுக்கு சிஏ வந்து டூப்னு லாக் பண்ணிருக்காரு. நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு யோசிச்சு சொல்லுங்களேன். நானா பி. அதுக்கு மேல சொல்ல முடியாதுப்பா. சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு சொல்லணும். ஓகே ஓகே. ஆனா உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? பி மேல தான் சந்தேகம். ஏன், என்ன காரணம்?
இல்லை அவங்க தான் ஒரு மார்க்கமாக தெரியுறாங்க. ஸோ சுப்புராஜ் அவர்கள் ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் மனோகர் அவர்கள் சியை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. வேற வழியே இல்லாமல் விஜய் கணேஷ் அவர்கள் பியை தான் வந்து லாக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இவங்க உங்களுக்கான 2வது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான 2வது பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஓகே 3 பேரும் தயாராக இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது கெத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. அண்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு சாரப்பாம்பு சுப்ராஜ் அண்ட் விஜய் கணேஷ் அண்ட் சிசர் மனோகர் 3 பேர் வந்து சிறப்பாக வந்து குரூப்பில் டூப் ரவுண்டில் ஃபஸ்ட்டு சுப்ராஜ் அவர்கள் வந்து ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வந்து சிசர் மனோகர்களுக்கு சியை டூப்புன்னு லாக் பண்ணிருக்கேன். அண்ட் விஜய் கணேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு பியை வந்து டூப்புன்னு லாக் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து என்னன்னா அவங்க வந்து செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவங்க தான் டூப்பு அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ சுப்ராஜ் அவர்கள் நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ணி ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? அந்த அம்மா பேர் என்ன? சிரிக்கவே மாட்டேங்குது. இந்த வாரங்களும் சிரிக்க மாட்டாங்க. சிரிக்க மாட்டாங்க. இது சிரிப்பு சோதனை. ஆமாம். ஏ அப்பாடி. ஓகே ஸோ ஏ ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணி. ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்களா? சுப்ராஜ் பார்த்தாச்சு. பின்னிட்டாங்க இன்னி பெடல் எடுத்துட்டாங்க. சரி எப்படி என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்க டூப்பா இல்ல ஒரிஜினலா? இது நான் கடைசியில் சொல்றேன். கடைசியில சொல்றீங்களா? ஏன்னா நான் ஒரு முடிவு பண்ணிருக்கோம்ல, அதுல வரட்டும். ஓகே தெரியல அப்படின்றதுக்கு இப்படி ஒரு பதில். ஓகே थैंक यू so much. ஓகே ஸோ அடுத்ததாக சிசர் மனோகர் அவர்கள் டூப்னு லாக் பண்ண சி அவர்கள் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? பாத்துருவோம். சி ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சியோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களே சிஸ்டர் மனோகர் அவர்களே. ஆமா. என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க அதே பி வரட்டும். பி வரட்டுமா? அப்புறம் ஃபீல் பண்றீங்களா? அப்புறமா படிவு பண்ணிக்கலாம். ஆமா. வெரி குட். ஓகே थैंक यू சி. ஸோ அடுத்ததாக விஜய் கணேஷ் அவர்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கக்கூடிய பி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? பார்த்தலாம். பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஸ்டார்ட் பண்ணு. ஸோ ஏபிசி 3 பேரும் வந்து உங்களுக்கான செகண்ட் சான்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல பஸ்ஸில் எடுத்தது நம்ம சாரப்பாம்பு. என்ன அப்படின்னா சார் வேகமா போ. பாம்பு குதிரை ஃப்ளைட்டில் போயிடுதா? போகுது. ஓகே ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் நல்லா ஃபீல் பண்ணிட்டேன். என்ன கிட்ட தான் கேட்கணுமா? அங்கேன்னு கேட்டு வாங்க. நீங்கள் தானே முதல்ல அழுத்துனீங்க. அதை ஏதா ஏன் ஏதான் அந்த ரவுண்டை எடுத்துக்கிட்டு வந்து இது பண்ணி அப்போ பின்னாங்க. இந்த அம்மா முதல்லயே ரவுண்டை கட் பண்ணி அதே ஒழுங்கா பண்ணல. அது இது முன்னாடி ரெடி பண்ணி வந்தது. இவங்களை பார்த்தா ஊசி எடுக்கிற மாதிரி இருக்கு, அவங்க பார்த்தா கடப்பாறை எடுத்து மூஞ்சிலே குத்துற மாதிரி இருக்கு. அப்படி தெரியுதாப்பா? அப்படி தான் இப்போ சிரிக்கலாம்ல. இதுக்கு என்ன மாதிரி வார்த்தை சொல்றான்? ஓகே ஏதான் ஓகே மாத்தலாம் போக மாற்றுக்கிறதா போனா போயிட்டு போகுது. ஸோ நம்ம சாரப்பாம்பு சுப்புராஜ் அவர்கள் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைனல் டூப்பு அப்படின்னு வந்து லாக் பண்ணியிருக்காரு. இன்னும் ஏதோ பிரைஸ் வின் பண்ண மாதிரி கையில் அப்படி. ஆமா நான் வெற்றி இப்படிதான் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். முதல்ல முடிவு பண்ணிட்டேனா? ஆகா ஓகே வெரி குட். இப்போ அடுத்ததாக நம்ம சிஸ்டர் மனோகர் அவர்கள் சியை டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இப்போ என்ன மாற்றிக்கிறீங்களா உங்களுடைய டூப்பு ஆப்ஷனை? சி தான். ஒய் அது அப்புறம் சொல்கிறேன்.
அப்ப இப்பவே சொல்லியா? ஏற்கனவே நீங்க சொன்னதே நடக்கல. 3 வருஷத்துல பூமாதேவி வாயை பொளக்க போறேன் எல்லாம் உள்ள போக போறேன்னு நானும் சரி எப்படா போவோம்னு ஏன்னா அந்த நேரத்துல போய் உண்மையிலே குஜராத்ல வந்து ரோட்ல எங்கேயுமே போக முடியல. ஏயா என்ன வாயா வச்சு சொன்னேன், உண்மையிலே பூமி வந்துச்சுன்னு எல்லாம் எங்கேயுமே போக முடியல. தமிழ்ல படம் வந்ததுக்கு குஜராத்ல ஆச்சு. குஜராத்ல வந்து எங்க ஆயிருக்கும்? தமிழ்நாட்டுல நல்ல வேளை நீங்க அந்த நார்த் சைட்லாம் போகாம இருந்தீங்க. ஓகே, சிஸ்டர் மனோகர் அவர்கள் சீதா டூப்பு அப்படின்னு லாக் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து இல்ல. எல்லாம் பி 3 தான். பேரும் ஒரே எதுவுமே இல்ல நீங்க சொல்றதுக்கு. அதனால பி தான். பி தான். வந்ததை வச்சு சந்தோஷமா அவ்வளவுதான். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். சார் இன்னொன்னு தெரியுமா, உங்களை எல்லாம் வாரிடலாம். என்ன மட்டும் வார முடியாது. என்ன வரலாம்? ஆமா, வாரனாலும் கொஞ்சம் சைடா போய் தான் வாரணும். என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கலாம் வாக்கு எடுத்து சீவ் பண்ண முடியலன்ட்டு? ஒரு நேரத்துல அழுதது உண்டு. இப்ப அதை வச்சு ப்ளஸ் ஆக்கிட்டேன். வாக்கு சுத்தமா இருந்தா போதும், மேல வாக்கு வேணான்றீங்களா? மேல வடுகு தேவையில்லை. இல்ல மொத்த வடுகு ஆகி போச்சுல. மொத்தமா ஒரு இவ்வளோ பெரிய வடுகு, பெரிய காவாயா. ஓகே, குரூப்ல டூப் ரவுண்ட்ல கரெக்டான டூப்பை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, யாருக்கு சரியான டூப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சிஸ்டர் மனோகர் அவங்களுக்கு தான் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிருக்கார். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதாவது என்ன நினைச்சேன்னா, இவங்க வந்து ஒரிஜினல் பண்ண தெரியாத மாதிரி நடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். இவங்க வந்து பக்கா அக்யூரேட்டா ஏதோ, ஆனா அந்த 4 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 4 இடத்துல எப்படி கோர்க்கிறது மட்டும் டக்குன்னு கோர்த்துச்சு. ஆஹா, இங்கதான் ஏமாந்துட்டோம்னு நினைச்சேன். சரி, இருந்தாலும் மாற்ற வேணாம், அது பாயிண்ட்ஸ் அவருக்கே போட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பராச்சு. அது ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்டு கொண்டுட்டு வந்தது நம்ம தவறு. இவங்க 2 பேரும் ரவுண்டு அப்பதான் உள்ள வச்சாங்க. அதுல தான் நான் ஏமாந்துட்டேன். அவன் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிக்கட்டும். ஓ, அவரு அதுக்கே பக்கத்து பார்த்து கேட்க. சி, வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? கஸ்தூரி. ஓகே, லைட்டாவது எம்ப்ராய்டரி போட தெரியுமா? போடுவேன். ஓகே, வெரி குட். பீட்டை கொடுங்க. சந்தனமாலா. எத்தனை வருஷமா எம்ப்ராய்டரி பண்றீங்க? 15 வருஷம். என்ன இதெல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணுவீங்க? ஜாக்கெட்டு, சாரி, கர்ச்சிப்பு. ஆமா, கர்ச்சிப்ல எதுக்கு எம்ப்ராய்டரி? சும்மா நடுவில் எம்ப்ராய்டிங் போட்டு சைட்லலாம் டிசைன் போடும். ஆமா சார், லவர்ஸ் எல்லாம் அதுல பூ போட்டு பேர் போட்டு கொடுப்பாங்க. காதல் கோட்டை படத்துல கூட தேவியானி போட்டு கொடுப்பாங்களே சொட்டர்ல, காதல் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஹார்ட் எல்லாம் போட்டு வரைஞ்சு கொடுப்பாங்க சார். ஆர்டின்லாம் போட்டு. ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆர்டின். ஏ மேடம், உங்க பேரு? என் பேர் பூங்கோதை. பூங்கோதை, எத்தனை வருஷமா எம்ப்ராய்டரி பண்றீங்க? 20 வருஷமா போடுறேன். 20 வருஷமா? ஓகே, ஜாலியா இருக்கா அந்த வேலை செய்யறதுக்கு? ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரவுண்டோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் மனோகர் அவர்களுக்கு. அதனால அவருக்கு எந்த பாயிண்ட்ஸும் போகாம 1000 புள்ளிகளோடய இருக்கிறார். நம்ம சாரப்பாம்பு சுப்புராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஊசி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை டூப்பு அப்படின்ட்டீங்க. கடைசியில் பார்த்தா அது பிறந்ததுன்னு தைக்க முடியும், நமக்கு தெரியல ஐயா. ஓகே, 1000 புள்ளிகள் இருந்தீங்க இல்லையா? அதுல இருந்து ஒரு 200 போய் இப்போ 800 புள்ளிகள் இருக்கீங்க. போத்தா கீழே இறங்க, கீழே இறங்காம மேலேயே போ. ஓகே, அடுத்து நம்ம விஜய் கணேஷ் அவர்கள். உங்களுக்கும் அதிகமாக இல்லை, 200 பாயிண்ட் மட்டும் கம்மி பண்ணி இப்போ 800 புள்ளிகள் இருக்கு. ஓகே, சந்தோஷம். ஸோ இந்த ரவுண்டில் எந்த புள்ளியும் போகாமல் 1000 புள்ளிகள் இருக்கிறாரு நம்ம சிஸ்டர் மனோகர். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டை வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. வாங்க சார். ஓகே, அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்டுன்னு தெரியுமா சார்? விஜய் கணேஷ் சார், நீங்களே சொல்லுங்க சார். எவ்வளவு தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன். சொல்லுங்க. வந்து எங்களை சிரிக்க வைக்கிறவங்க, அதுல நாங்க சிரிச்சுட்டா கவுந்துரும். சிரிப்பு காட்டுறவங்க வர போறாங்க, வர போறாங்க. இப்ப அதுல அவன் கவுறான். அவங்க கவுறதுலே இருக்கு. தான் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது இல்ல. அவன் எப்ப தோப்பான், அவன் எப்ப தோப்பான், இது ஏன் என்ன வாழ்க்கையில நாங்களே தோத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்போ மறுபடியும் தோக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க. சாரப்பாம்பு சுப்புராஜ்னு சும்மா வச்சாங்களா பேரு? கொத்துறதுலே தான் இருக்காரு. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டு, சிரிச்சா போச்சு ரவுண்ட். அந்த சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல இவங்களை சிரிக்க வைக்க போறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன பிரேக்கு போறோம். SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SVS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. சாரப்பாம்பு சுப்புராஜ் அண்ட் விஜய் கணேஷ் அண்ட் நம்முடைய சிஸ்டர் மனோகர். 3 பேர் வந்து முதல் ரவுண்டை ரொம்ப வெற்றிகரமாக விளையாடி முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டு, சிரிச்சா போச்சு ரவுண்ட்.
ஊரையே நீங்க எல்லாம் சிரிக்க வச்சிட்டு இருக்கீங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு குரூப் வர போறாங்க. அது நம்ம சிரிக்காம இருக்க முடியாது. முடிஞ்சவள பாப்போம். அது ஏற்கனவே சிரிக்க வச்சுக்கிறவங்கள வந்து சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது இல்ல சார், முதல்ல இவங்க தான் பீஸ் போவாங்க. யாரு? நாங்க தான் பீஸ் போவோம். ஓகே, சோ வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, அந்த லிஃப்ட் திறக்கிறதுல இருந்து டைம் ஸ்டார்ட். ஓகேவா? ஓகே ஓகே. யார் முதல்ல சிரிக்கீங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும். போய்டும். ரெண்டாவது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும். மூணாவது சிரிக்கிறவங்களுக்கு 100 மொத்தமா பாயிண்ட். ஆமா. ஓகே, சோ சிரிச்சா பூச்சி ரவுண்ட்ல இவங்களை சிரிக்க வைக்க போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். ஹாய், ஹலோ and welcome to everybody. நான் உங்க பிடி, நான் உங்க கேடி. வீட்டுக்கு வாசப்படி பூட்டு விட தரதா செருப்படி விளையாடாlu ரெடி. முதல்ல மைக் வாங்க புடி. ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு கேம் ஷோ. கண்டிப்பா இந்த கேம் ஷோல வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியான, அதாவது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட அழகா விளையாடக்கூடிய விளையாட்டு தான் நம்ம தரோம். ஆனா இருந்தாலும் இங்க எரும கடை மாதிரி வந்து கலந்துக்குதுங்க. ஆனா கடைசியில ஜெயிக்காம தோத்துட்டு ஓடிடுங்க. ரொம்ப பண்ண கேடி சொல்லி பிடி. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிற கெஸ்ட் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாரும் ஷோவில் தான் வந்திருப்பாங்க. நீ நல்லா காமெடி பண்றடா. கேடி, அதாவது வந்து நமக்கு வந்திருக்கிற செலிபிரிட்டி யாருன்னா வந்தவனே அடி. அவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து 1975ல தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு முத்திரையை, அதாவது ஒரு இடத்தை பிடிக்கணும்னு மதுரையிலிருந்து சென்னைக்கு பஸ் பிடிச்சி வந்து எத்தனையோ சினிமா கம்பெனிக்கு ஏறி இறங்கி லோல் பட்டு லொங்க அழைச்சி கடைசியில் வாய்ப்பே கிடைக்காம முதல் முறையாக சின்ன தெருல முகத்தை காட்ட போறாங்க. அரிசி மூட்டை பாணி திருட்டு கோட்டை திவாகர். வாரம் ஒரு வித்தியாசமான கேம் கொடுப்போம். அந்த கேமை கேட்ட விளையாடி ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு முதியோர் இல்ல. ஆனா விளையாடி ஜெயிக்காதவங்களுக்கு நாங்க செல்லாத செக் கொடுப்போம். என்னோட டீம் யார் தெரியுமா? யாரு? என்னோட டீம் வந்து எனக்கு வந்து பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து திருட்டு கோட்டி திவாகரை நான் வச்சுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, நீ அவனே வச்சுக்கலாம் மாட்டான். நான் என்ன டீம் பேர் என்ன பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை பாணி. ரொம்ப நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டஸ்டன்ட் கூப்பிட்டுலாமா? வாங்க அரிசி மூட்டை பாணி. அப்படி எங்க வந்து பண்ணுங்க. அப்படி எங்க வந்து பண்ணுங்க. விளையாடுறீங்களா? ஆமா, இது கேம் ஷோல பின்ன விளையாடுறதுன்னு ஆகணும். யாரு நீங்க? நானுமா? செருப்பால் அடிப்பேன். உனக்கு இந்த முடிக்கு இதெல்லாம் கேக்குதா? ஓகே, அரிசி மூட்டை பாணி சொல்றது ஒழுங்கா கவனி. முதல்ல யார் நீ? விஞ்ஞானி. எங்க ரெண்டு பேரும் டிவில பார்த்தது இல்லையா? நீ நான் பிடி, அவன் கேடி. ஆமா, டிவி பார்த்தது இல்ல, ஆனா உன்னை நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். இல்ல ஏய், இவங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பேன். டிவியை ஓப்பன் பண்ணல இவங்க தான் வருவாங்க. 20 மணி நேரம் நிகழ்ச்சினா 22 மணி நேரம் இவங்களே வந்துட்டு போங்க. ரொம்ப கலாய்க்காதீங்கடா, அசிங்கமாடா. ரொம்ப நடிக்காது அப்படி. ஓகே பாணி, நம்ம கேம் வீடியோ பேர் என்ன பார்த்தீங்கன்னா அடி செருப்பால நாயை பலூன்ல வைக்காத வாயை. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா பலூன்ல வாயை வைக்காம பல்லாலே கடிச்சு இந்த பலூனை ஓடிக்கணும். அதுதான் இந்த கேம் வீடியோ ரூல்ஸ். ஓகேவா? விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க வாயை வச்சு விளையாடுற கேம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? என் வாயால இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாணி இல்ல நிறைய பேர் கடிச்சிருக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி கடிக்க கூடாது. ஓகேவா? நீங்க இப்ப விளையாட ரெடியா? ரெடியா? ரொம்ப பயம் இல்லையா? இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்குது. எப்படி விளையாட போறேன் எனக்கே தெரியல. கொஞ்சம் நடுக்கமா இருக்கு. அந்த ஹார்ட்ல அப்படியே துடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. பனி வயசாயிடுச்சுனாலே நர்வஸ், நடுக்கம், பிபி எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பார்க்காம நீங்க விளையாடணும். கேமுக்கு போலாமா? கேமுக்கு போலாம். Time starts now. 1 2 3 4. ஏங்க எப்பவுமே ஃபைல்ல இருந்து தானே வருவீங்க. இதெல்லாம் புதுசா இருக்குது. ரிவர்ஸ்ல சொன்னா கடிக்க மாட்டியா? சொல்றத மட்டும் செய்டா. ஓகே, 5 4 3. டேய் 1 2 3 சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நான் வாய வைக்க போறேன். சொன்னதுக்கு அப்புறம் போய் ஏடா ஓகே ஏடா கூப்பிடுறேன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. மியூசிக். ஓகே பாணி, அடி செருப்பால நாயை பல்ல வைக்காத வாயை நம்ம ரொம்ப சூப்பரா விளையாடுங்க. பாணி இங்க வாங்க. டென்ஷன் கூட பாணி இங்க வாங்க. இங்க வாங்க. பாணி கொஞ்சம் குனிங்க. அப்படியே. பாணி டென்ஷன் கூட. அவன் கைய கஷ்டடா. ஓகே பாணி, எவ்வளவு புல்டாக் நாய், ஒரு புல்டாக் நாய் தேங்காய் கவுற மாதிரி ரொம்பவே கவிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவரால முடியல, தோல்வி தான் தவிர்த்திருக்காரு. ஓகே, இருந்தாலும் ஆறுதலான ஒரு மரியாதை நாங்க செலுத்திக்கிறோம். பாணி
ரொம்ப அற்புதமா விளையாடுங்க. என்ன ஒன்று உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. சரி, இதில் வந்து உங்களுக்கு ஏன் கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது? இல்லை, பாதி நேரம் நீங்கள் இங்கே வா அங்கே வான்னு பாதி டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை பழனி, அதாவது வந்து உங்களோட அந்த விளையாடும் போது உங்களோட அந்த ஒரு எனர்ஜி எல்லாம் போயிருச்சே. வயசானா அது போயிடும், அவங்ககிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. இப்படி மியூசிக் வேற போட்டாங்களா, எனக்கு அதுலேயும் கொஞ்சம் எனக்கு தடுமாற்றம் ஆயிடுச்சு. அப்படியா? ஓகே. இது நீ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு? ரொம்ப சூப்பரான ஒரு விளையாட்டு. நான் இது ஈஸியாக விளையாடுவேன், ஆனால் என்ன தெரியல இங்கே வந்த பிறகு என்னால் இந்த விளையாட்டை விளையாட முடியல. இல்லை, இங்கே வரவங்க எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க, இங்கே வந்து விளையாட முடியலன்னு. ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இந்த வயசில் உனக்கு எதுக்கு இந்த விளையாட்டுலாம், ஒழுங்காக போயிட்டு ஓரமாக உட்காரு, அடுத்த கண்டஸ்டன் நான் கூப்பிட்றோம். ஓகே, அரிசி மூட்டை பண்ணி இருந்தாலும் நல்லாவே விளையாடினீங்க. அப்படியே ஓரமாக 3 உட்காந்து இருப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே பிடி, நம்ம அரிசி மூட்டை பண்ணி ரொம்ப சூப்பராக விளையாடினாரு. என்ன ஒன்றா நம்ம பீடி வந்து பலூன் மாதிரி இருக்கிறதுனால பீடியை போட்டு கடிச்சு விட்டு ஓட்டாரு. ஆமாப்பா, கையில கஷ்டமா இருந்தாலும். ஆமா, ஓகே. அடுத்த ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். கூட்டுக்கு வாசப்படி பூட்ட உடத்தா செருப்படி. இது எல்லாமே வந்து பிடி சூப்பரா விளையாண்டாங்க. இப்போ விளையாட போற கேம் பேர் என்ன தெரியுமா? என்ன, நீ தான் சொல்ல. கப்புல வைப்போம் டீ, அதை அழகா குடிக்கணும் நீ. உடனே அவங்க ஆசைப்பட்டு ஆரோ கோலால வந்து கப்புல வாய வைப்பாங்க. ஆனா அதான் கிடையாது. நாங்க சாசல டீ ஊத்துவோம், அதை நாக்காளியா அப்படியே குடிச்சு சாப்பிடணும். ஓகேவா? இதுல வந்து நம்ம 2 டீமே இப்போ கூப்பிட போறோம். அரிசி மூட்டை பண்ணி திட்டுக்கோட்டு திவாகர் 2 பேரும் ஒன்னா தான் விளையாட வைக்க போறோம். இல்ல யாரு முதல்ல குடிக்கிறாங்க அப்படி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ 2 பேரையும் கூப்பிடுவோமா? ஓகே, அந்த முதியோர் இல்லத்துல வாங்க. அரிசி மூட்டை பண்ணி திட்டுக்கோட்டு திவாகர். ஓகே. சோ இப்போ உங்க 2 பேருக்கும் வந்து இந்த சாசர்ல வந்து நாங்க வந்து டீயை ஊத்துவோம். அதை நீங்க வந்து நாக்குலயே நக்கி சாப்பிடணும். ஓகேவா? அப்ப அந்த பிஸ்கெட்லாம் எங்களுக்கு, நீ அதை மட்டும் நக்கு. ஓகேவா? ரெடி? அரிசி மூட்டை பண்ணி ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சீக்கிரம் நாக்க பின்னாடி கை கட்டுங்க. பின்னாடி கை கட்டுங்க. உங்க கைய சீக்கிரம் கம்பாஸ். ஆஹா. அது நாய்க்குட்டி ரொம்ப க்ளோஸ் அப் இந்த 2 நாய்க்கும். இந்த நாய்க்குட்டி முகம் தெரியல. ஓகே நீ குடிங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ குடிலாம் பொறுமையா. டேய், அரிசி மூட்டை உரிடா. சீக்கிரம் துப்பிட்டா. சார், சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்த சக்கரை போட்டுறோம். சக்கரை வேதில, அதனால கம்மியா போட்டு எடுத்துட்டு வந்தோம். தேங்க்யூ. திட்டுக்கோடு திவாகர் சாதிச்சிட்டீங்க நீங்க. ஓகே, ரொம்ப அழியாதீங்க. இன்னும் ஒரு கேம் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? என்ன சார்? அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது வீட்டுக்கு வாசப்படி கமிஷனர் பிரேக் இல்லடா, கமர்ஷியல் பிரேக். சரி, ஓகே. இப்போ அடுத்த கேம் என்ன கேடி? உங்க கேம் என்ன பாத்தீங்கன்னா, பூசணிக்காய் ஃப்ரூட் தலையில போட்டு உருட்டு. ஓகே, அரிசி மூட்டை பண்ணி பூசணிக்காய் நல்லா பாத்துனீங்களா? பார்த்துட்டேன். வரும்போது கண்ணாடியில் பார்த்தா வந்துருப்பீங்க மூஞ்ச. 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி விளையாடணுன்றது முதல்ல நான் விளையாடி காமிக்கிறேன். இந்த தலையை எப்படி வச்சு அப்படியே உருட்டி இந்த வட்டத்தை கொண்டு வரணும். நீ கொண்டு வரலையா? நான் கொண்டு வர மாட்டேன், நீ கொண்டு வரணும். Your time starts now. கம்பாஸ் நல்லா பண்ணுங்க. 2 பூசணிக்காய் உருண்டு போறதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டென்ஷன் ஆகாம பண்ணுங்க. Come on. நல்லா முட்டி மோதுங்க. பண்ணுங்க. Come on. நல்லா சூப்பர். Come on. பண்ணுங்க. பண்ணி. சூப்பர். ஓகே பிடி, அடுத்த வர போறது உங்க டீம்ல இருந்து தான். ஆமா, அடுத்த எங்க டீம்ல இருந்து வர போறது யாருன்னா திருட்டுக்கோட்டை திவாகர். லெட்ஸ் வெல்கம் டு திருட்டுக்கோட்டை திவாகர். அப்படி இங்க. ஏய், போதும் போ. அதாவது திவாகர், உங்களோட கேம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கேம்? பவுலுக்குள்ள வாய், தலைய உள்ள விடுற நாய். தலை பேசிட்டே இருந்த அப்படி தலைய உள்ள விடுறேன். திவாகர், ஏன் தலைய இல்ல? அப்ப இவன் தலைய உள்ள விடுறான். திட்டு வர திவாகர் சரியில்லை கொஞ்சம் கூட. யார் தலையடா? மாகாப தலைய. உன் தலைய உண்ணடா. இதுக்குள்ள நீங்க உங்க தலைய விட்டு இதுல இருக்க சாக்லேட்லாம் எடுத்து வெளிய போடணும். சரியா? ஓகே. இதுதான் கேம். ஓகே. ஓகேவா, நீ ரெடியா? ரெடி. 1 2 கவுண்டவுன் நாங்க சொல்றோம். ஆமா. 1 2 3 4 5. ஏ ஃபாஸ்ட் மியூசிக். திட்டு வரதுவாங்க. என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, இதுல இருந்து எடுக்கணும். பண்ணுங்க. எடுத்துறல? இல்ல எடுக்கல. இதுக்குள்ள வாயை விட்டு எடு மேன். You try this. உள்ள Definitely you can do. Come on. நல்லா பண்ணுங்க. உங்களால முடியும்.
உள்ள விட்டு அடிங்க. அதுதான் திவாகர், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திவாகர் வா வா வா. எங்க டீம்ல வந்து திவாகர் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தாரு. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆடி முடிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சு திவாகர். உங்களை வந்து 5 சாக்லேட் சொன்னா ஒரே ஒரு சாக்லேட் தான் வெளியே எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ அதனால வந்து நீங்க இந்த கேம்ல இருந்து இப்போ ரிஜெக்ட் ஆகுறீங்க. மேடம் நல்லா தானே விளையாண்டேன் நானு. இல்ல நல்லா விளையாண்டதுல யாரு இங்க நிக்கிறான்? திவாகர் இது சரியில்லை. உன்னை ஷோ கூப்பிட்டதுக்கு எங்க 2 பேரும் ஷோ பண்ண கூடாத மாதிரி ஆகிட்டியடா. ஓகே, நம்ம இப்போ அரிசி மூட்டை பயணியை மேல கூப்பிடலாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் அரிசி மூட்டை பயணி. வாங்க பயணி. நீ ஒண்ணுதான் பாக்கி தான் வாங்க. திவாகர் அண்ட் பழனி, சொல்லுங்க. நீங்க 2 பேரும் வந்து கேம் விளையாண்டீங்க. ஆனா உங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து நீங்க 2 பேருமே இந்த கேம்ல வந்து வின் பண்ணல. என்ன புகை விடுறான்? ஓகே, மியூசிக். 오빤 강남 스타일 강남 스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자 밤이 오면 심장이 뜨거워지는 여자. 4 பேருக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எங்களால் அடக்க முடியலப்பா. இதில் வேற எங்களால் சிரிக்க உள்ள எல்லாம் பாயிண்ட் போகணும்னு சொல்லி தான் இருந்தோம். ஓகே, விஜய் கணேஷ் சூப்பர் சூப்பர், எல்லாருமே சூப்பரா நடிச்சாங்க. அருமையான அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். சிசர் மனோகரன் சூப்பரா பண்ணாங்க சார். ஒரு 4-5 இடத்துல பீஸ் போயிடலான்னு பார்த்தேன். ஏதோ கடவுள் காப்பாத்திருக்கு. இன்னைக்கு திவாகர், சிங்கப்பூர் தீபன், அமுதவாணன் அண்ட் பழனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச குரங்கு மாவு மில்லு உள்ள போனால் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்காக கொடுத்துருக்குறாங்க. அவங்க 4 பேருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர் ஆளுக்கு 1 எல்லாம் வாங்கம்மா. பைத்தியம் பிடிச்ச குரங்கு ஸ்டேஜை விட்டு இறங்குமா. நீங்கள் 3 பேர் சிரிக்காததுனால இந்த குரங்குங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரரான ஒரு எஃபெக்டை வந்து ஏன் மேலே காமிச்சிட்டு போகிறாங்க. மாவெல்லாம் ஏன் மேலே தெளிச்சு. ஸோ இதை போய் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முகவனம் சன் ஆயில். அது இது எது. அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சாரப்பாம்பு சுப்புராஜ், விஜய் கணேஷ் அண்ட் சிசர் மனோகர் 3 பேரும் வெற்றிகரமாக 2 ரவுண்டில் வந்து விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ 3வது ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்ட். மாத்தி யோசி ரவுண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். நான் கேட்குற கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத பதில் தான் சொல்லணும். சம்பந்தத்தோட சொன்னீங்கன்னா அவுட்டு. அதுக்கப்புறம் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. சரி, யோசிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டா அந்த அளவில் நான் பண்ண மாட்டோம். யோசிக்கவே மாட்டேன்றீங்களா? ஓகே சரி, ஓகே. மாத்தி யோசி ரவுண்ட் விளையாடுறதுக்கு 3 பேருமே தயாரா இருக்காங்க. முதல்ல பஸ்ஸரை அழுத்தினது நம்மளுடைய சாரப்பாம்பு சுப்புராஜ் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் சுப்புராஜ். ரெடியா இருக்கீங்களா சுப்புராஜ் சார்? நான் ரெடியா இருக்கேன். இது எப்போ ஆரம்பிப்பீங்க? நான் வந்து இப்போ கை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓகேவா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எந்த ஊர் நீங்க? நான் வந்து இந்த சட்டை போட்டிருக்கிறேன். எந்த சட்டை? இந்த எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். எந்த ஏரியா? எங்கள் அப்பா பேர் வந்து மாணிக்கம். என்ன மாணிக்கம்? எங்கள் அண்ணன் ஊரில் இருக்காரு. எந்த ஊர்? நான் வந்து 2 குழந்தையோட இருக்கிறேன் இங்கே. ஏன் என்னை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பேசுகிற மாதிரி இதே. நான் எந்த காரணத்துக்கு யோசிக்கிறதே இல்லை. ஓகே, சுப்ராஜ் அவர்களை தொடர்ந்து நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சிசர் மனோகர். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? எப்படி சுப்ராஜ் எப்படி விளையாடுனாரு? நல்லா விளையாண்டாருங்க. ஓகே, பார்க்கலாம் நீங்க எப்படி பதில் சொல்றீங்கட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? 900 ரூபா வாட்ச். என்ன வாட்சே? காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை போகணும். எதுக்கு? 1400 ரூபா ஷூ வாங்குறதுக்கா போனீங்க? பஸ் இங்கேருந்து அங்கே ஒரு நினைக்கிறேன். எங்க சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிடல? அந்த ஷூட்டிங்லேருந்து இந்த ஷூட்டிங் போனேன். நீங்க பேசுறது கேட்கவே மாட்டேதே. அந்த ஷூட்டிங்லேருந்து இந்த ஷூட்டிங் போனேன்.
ஓகே, நம்ம சூப்பராஜ் அண்ட் சிசர் மனோகர் அவரை தொடர்ந்து செம்ம பிரில்லியண்டா ஒருத்தர் விளையாட வர்றாரு. லெட்ஸ் வெல்கம் விஜய் கணேஷ். வாங்க. பா எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் கொடுங்கப்பா. ஓகே ரெடி. பா ரொம்ப தூரம் உட்காந்துருக்கீங்க, உஷாரா இருக்கீங்களோ? ஓகே, நல்லா விளையாடிடுவீங்களா? இதோ பாப்போம் அப்படின்றீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நம்ம ஏன் இணைந்த கைகள் ஹீரோஸ் மாதிரி அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கை கொடுக்கறதுக்கு? ஊருக்கு போனோம். எந்த ஊருக்கு போனோம்? காலையில் இட்லி பொங்கல் சாப்பிட்டேன். ஏன் இட்லி பொங்கல் சாப்பிட்டீங்க? சோத்தில் கொஞ்சம் உப்பு பத்தாது, அதனால இட்லி பொங்கல் சாப்பிட்டீங்க. அவுட்டு தானே அப்போ? சட்டை வந்து பேண்ட்டு கருப்பாக இருக்க. ஏன் அப்படி இருக்கே? ஷூட்டிங் போனோம். எந்த ஷூட்டிங் போனோம்? சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். நீங்கள் ஏன் யோசிச்சு பேசுகிறீங்க? எங்கள் அம்மாவும் ஃபோன் பண்ணாங்க. அவுட்டா? என் தம்பி வந்து லைனில் இருக்கிறான். வேற யாரெல்லாம் லைனில் இருக்கா? அவுட்டு. எப்படி அவுட்டு? என்ன யோசிச்சு யோசிச்சு நீங்கள் பேசுறீங்க, அப்பயே அவுட்டு. எவ்வளோ சந்தோஷம். நம்ம சுப்புராஜ் அவர்கள்லாம் வந்து இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து அம்பையர் அனுப்பக்கூடாது, அவன் அவுட்டே கேட்டிருக்க மாட்டான். அவுட் அவுட் கிளம்பு கிளம்பு. அவ்வளோ சந்தோஷம் மற்றவங்க அவுட் ஆனா. ஸோ சிரிச்சா போச்சு. சி இதுல என்ன அவ்வளோ பெரிய காமெடி எதுவும் பெருசா இல்லையே? நீங்களே மாத்தி சொல்லும் போது நாங்க மாத்தோம். ஆமா, நீங்க அலர்ட்டா இருக்கீங்களா? நான் வந்து கவனிச்சேன். ஓகே, மாத்தி யோசி ரவுண்டுக்கு அப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமா அவுட் ஆனவர் நம்ம சிசர் மனோகர் அவர்கள். ஏற்கனவே நீங்க எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 1000ல இருந்தீங்க. 1000ல இருந்து வெறும் 300 மட்டும் எடுத்து 700 உங்க கையில கொடுக்கறோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் தாக்கு பிடித்தவர் நம்ம சூப்பராஜ் அவர்கள். ஏற்கனவே நீங்க 800ல இருந்தீங்க, இப்போ 200 போய் 600ல இருக்கீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய விஜய் கணேஷ் அவர்கள். ஏற்கனவே நீங்க எவ்வளவு பாயிண்ட்ல இருந்தீங்க? 800ல இருந்தீங்களா? இப்போ 100 போய் 700ல இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து முதல் பரிசு யாருக்கு அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன். சிசர் மனோகர் அவர்களும் விஜய் கணேஷ் அவர்களும் 700 புள்ளிகளில் இருக்கீங்க. உங்கள் 2 பேரில் யார் வின்னர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டை பிரேக்கர் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா இன்றைய நாளோட வின்னர் நீங்கள் தான். அப்படி தப்பாக சொன்னீங்க, யார் அடுத்தாலோ அவங்க வின் பண்ணுவாங்க. சாரப்பாம்பு சுப்புராஜ்னு அவர் எந்த படத்து மூலமாக பேர் வந்தது? அவருக்கு மருதமலை. கரெக்ட். என்னைய வச்சு ப்ளே பண்ணிட்டீங்களாப்பா. ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் சிசர் மனோகர் அவர்கள். அண்ட் 2ஆம் இடத்தை பிடிக்கிறார் விஜய் கணேஷ் அவர்கள். 3ஆம் இடம் மட்டும் இல்லாமல் இன்றைய நாளோட ஸ்பெஷல் கெஸ்டாக சாரப்பாம்பு சுப்புராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய நாளுடைய 2வது பரிசை வென்ற விஜய் கணேஷ் அவர்களுக்கு ரூன்வால் எல்ஜி பெஸ்ட் ஷாப் வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. இன்றைய நாளுடைய முதல் இடத்தை பிடித்த நமது சிசர் மனோகர் அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய ஹோம் தியேட்டர். சிரிச்சா பூச்சி ரவுண்ட்ல யாருமே வின் பண்ணாதனால அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கிஃப்ட் வவுச்சர் இன்றைய நாளுடைய வின்னர் சிசர் மனோகர் அவர்களே சென்றடைகிறது. அப்படியா? இன்றைய நாளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தை பிடித்த நம்முடைய சாரப்பாம்பு சுப்புராஜ் அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றது வந்து பார்த்தா மிகப்பெரிய ரிஸ்க். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை எடுத்து 3 பேர் வந்திருக்கீங்க. உங்கள் மன தைரியத்தை பாராட்டி குமரன் சில்க்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் 3 பேருக்குமே. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோடைய கிளைமேக்ஸ். காமெடி நடிகர்கள் வந்து பார்த்தோன்னா டைலாக் பேசி பார்த்துருப்பீங்க, நம்மளை சிரிக்க வச்சு பார்த்துருப்பீங்க, ஃபைட் பண்ணி பார்த்துருப்பீங்க, அழுது பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? அது நம்ம நிகழ்ச்சியில மட்டும்தான். இப்போ ஆட போறாங்க பாரு ஒரு ஆட்டம். கம் ஆன் கிவ் மீ தி மியூசிக் ஐ சே. நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? அதாவது காலையில வாக்கிங் போகும்போது இந்த தாத்தால வந்து நல்ல கையை காலை ஆட்டி நடப்பாங்க.
அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருந்தது நம்ம டான்ஸ். அற்புதம். எங்க கத்துக்கிட்டீங்க இந்த டான்ஸ்? இப்பதான் கத்துக்கிட்டீங்களா? ஐயோ அப்பா, இப்ப கத்துக்கிட்டீங்க. சிவசேகர் மாஸ்டர் நான் தான் சொல்லி கொடுத்தேன். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. தெரியும். டான்ஸ் ஆட தெரியாமலே அப்படியே ஒரு வாக்கிங்லயே போய் முடிச்சீங்களே. சோ இதே மாதிரி அற்புதமான கெஸ்டோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்க வரோம். இட்ஸ் மீ மகாபானன் saying டாடா பை பை. இது SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எதே